நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் சுதாகர ரீடெயின் பண்ண போறாங்களா? ரிலீஸ் பண்ண போறாங்களா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கான ஒரு பதில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் அதே மாரி சுதாகர் தமிழ் தலாஸ் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரியும் நெறைய பேர் கேட்கிறீங்க. அதற்கான சான்சஸுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னுக்கூட்டி இந்த மாரி கபடி பத்தின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம அஸ்லாமின் நம்தர், மோஹித் கோயா, தாகா ஷிங்டே, பங்கஜ் மொஹித்தை மாரியான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி க்ரூம் பண்ணதே நம்ம அனுகுமார் அப்படிங்கிற இந்த ஒரு கோச் தான். இவர் உருவாக்கி வச்ச டீம வச்சு தான் அதுக்கு அடுத்த சீசன் பிசி ரமேஷ் ஃபைனல் கூட்டிட்டு போனாரு. அண்ட் அதற்கு அடுத்த சீசன் சாம்பியன்ஸுமே ஆக்குனாரு. பட் அதுக்கு விதை போட்டது நம்ம அனுகுமார் தான். கடந்த 3 4 சீசனா இந்த புனேரி பல்டே டீம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் டீமா இருக்காங்கன்னா, அதுக்கு காரணமே அனுகுமார் தான். ஏன்னா அந்த டீம நல்லாவே செட் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் தான் பிசி ரமேஷ் அத எடுத்து சக்ஸஸ் ஆக்குனாரு. பட் நம்ம அனுகுமார் அந்த பிகேஎல் சீசன் 8க்கு அப்புறம் அடுத்ததா வேற எந்த டீமுக்குமே ஒரு கோச்சா கிடையாது. இப்போ ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் பட்னா பைரேட்ஸ் டீமோட கோச்சா மாறியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு கேப்ல அவராவே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெஸ்ட்டான கோச்சா தான் இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஒரு கேப்ல இன்னமும் அவரோட கோச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்னமுமே பயங்கரமா மாறியிருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு அனுகுமார் தான் நம்ம இந்த சீசன்ல பார்க்க போறோம். இப்ப பட்னா பைரேட்ஸ் டீமோட ஹெட் கோச்சா மாறுனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பட்னா பைரேட்ஸ் டீம் லாஸ்ட் சீசனே ரொம்ப நல்ல டீமா இருந்தாங்க. ரொம்ப நல்லாவும் ப்ளே பண்ணி ஃபைனல் வரைக்குமே வந்திருந்தாங்க. பட் ஃபைனல்ல அந்த டீமோட ரைடிங் யூனிட்ல நெறையவே பிரச்சனை இருந்தது. ரைடிங்ல தேவாங்க நயன் அப்படிங்கிற அந்த 2 பிளேயர மட்டும் தான் நம்பி இருந்தாங்க. அத தாண்டி பெருசா பிளேயர் கிடையாது. இதனால ஃபைனல்ல தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த டைம் நாங்க ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் சரி பண்ண போறது இந்த ரைடிங் யூனிட் தான். ரைடிங் யூனிட்ல நாங்க மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன செலுத்தப் போறோம். அங்க நீங்க நெறையவே மாற்றத்த எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா பட்னா பைரேட்ஸ் டீம் இந்த டைம் நெறையவே புது புது ரைடர்ஸ் எடுக்க போறாங்க. தேவாங்க நயன் இந்த 2 பிளேயருமே கண்டிப்பா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பேக்கப்பா நெறையவே நல்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் அதே சமயம் இப்ப பட்னா பைரேட்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய நெறையவே பிளேயர்ஸ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதில நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சுதாகரோட அந்த 2 வருஷ என்ஒய்பி கான்ட்ராக்ட்டுமே இப்ப முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இதற்கு அப்புறம் நம்ம சுதாகர ரீடெயின் பண்றதும், ரீடெயின் பண்ணாம போறதும் அவங்க கையில தான் இருக்கு. மேக்ஸிமம் சுதாகராவே இப்ப வெளிய வர்றதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சுதாகர் கண்டிப்பா அவராவே அந்த டீம விட்டு வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா அந்த டீம விட்டு வெளிய வந்துருவாருங்க. ஏன்னா அந்த டீம்ல இருந்தா கண்டிப்பா அது அந்த டீமுக்கும் நல்லதில்ல, அவருக்குமே நல்லதில்ல. ஏன்னா அந்த டீம்ல இருந்தா அவருக்கு வாய்ப்பே கிடைக்காது. அவரு கடைசி வரைக்கும் பெஞ்சிலே தான் உட்காந்துகிட்டு இருக்கணும். நம்ம பிகேஎல் சீசன் 11லயே பார்த்துருந்தோம். தேவாங்க நயன் அப்படிங்கிற அந்த 2 பிளேயர் இருக்கிறப்ப இவருக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல. அண்ட் அதே மாரி கோச் நரேந்தர் ரெய்து இவரு மேல பெருசா நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு உண்ம. சந்தீப் அண்ட் தீபக் மாரியான பிளேயர்ஸ் மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சு அவங்களுக்கே அதிகமான சான்சஸ் குடுத்தாரு. பட் இவர இன்னமும் மோட்டிவேட் பண்ணி கான்ஃபிடன்ட் குடுத்து ப்ளே பண்ண வச்சிருக்கலாம். ஏன்னா பிகேஎல் சீசன் 10ல ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி 105 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. இத்தனைக்கும் அந்த சீசன்லயும் சச்சின் இருந்தாரு, மஞ்சித் இருந்தாரு. இந்த 2 பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு 3வது ரைடரா உள்ள போய் 105 பாயிண்ட் எடுத்ததெல்லாம் வேற லெவல். பட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர நீங்க அடுத்த சீசனே தொடர்ந்து பெஞ்சிலேயே உட்கார வைக்கிறப்ப அவரோட கான்ஃபிடன்ட் கண்டிப்பா அடி வாங்கும். நம்ம தான் நல்லா ப்ளே பண்ணாம நம்ம தான் தப்பே பண்ணல. பின்ன எதுக்கு பெஞ்சில உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா அவர் மனசுல இருந்திருக்கும். அதனாலேயே அவரு டோட்டலா அந்த சீசன் டவுன் ஆயிட்டாரு. ப்ரோ கபடி சீசன் 11ல சுதாகர நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட சுத்தமா கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்பிக்கை இல்லாம ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவங்க இறக்கி விட்ட சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமா தான் இருந்தது. அவருக்கு ஃபைனல்ல தான் ஃபுல் மேட்சுமே சான்ஸ் கிடைச்சிருந்தது ஒழுங்கா ப்ளே பண்றதுக்கு. மத்த டைம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷரான சிச்சுவேஷன்ல டூ ஆர் டைல இறக்கி விட்டுருப்பாங்க. அண்ட் மேட்ச்ல கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்கிறப்ப இவர கொண்டு உள்ள இறக்கி விடுறது. இந்த மாரியான மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப அவர் இறக்குனா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? அண்ட் அட்லீஸ்ட் அவரையாவது ஒழுங்கா யூஸ் பண்ணியிருக்கலாம் கான்ஃபிடன்ட் குடுத்து. பட் அவர யூஸ் பண்றதுக்கு அந்த டீம்ல நிலைமையும் ஏற்படல. ஆனா தேவாங்க நயன் அப்படிங்கிற அந்த 2 பிளேயருமே சூப்பர்வா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவருக்கு பெருசா அந்த டீம்ல சான்ஸ் கிடைக்கல. அதாவது சுதாகருக்கு போன சீசன் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது சரியா இல்ல. உள்ள போய் விளையாடுறதுக்கும் சரி, அண்ட் இந்த ஒரு என்வைரன்மென்ட்ல அவரால பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியல. அதே சமயம் சுதாகர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரா? அவர்கிட்ட டேலண்ட் இல்லையா? அந்த மாரிலாம் கேட்டீங்கன்னா, அப்படி எதுவும் சொல்லிற முடியாது. பிகே சீசன் 11ல அவர் நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு. இன்னமும் என்கிட்ட அதே ஸ்கில்ஸ் இருக்குன்னு. அவரோட ஸ்பீட் இன்னும் குறையல. அவரோட டச்சிங் ஸ்கில் இன்னும் குறையல. நல்லாவே ஜம்ப் பண்றாரு. அண்ட் அதே சமயம் டிக்கி பண்றாரு. வேரியேஷன் வச்சிருக்காரு. எல்லாமே கரெக்ட்டா பக்காவா தான் பண்றாரு. பட் ஒரு கான்ஃபிடென்ட்டோட அத பண்ண மாட்டுக்காரு. அந்த கான்ஃபிடென்ட்ட கொண்டு வர வேண்டியது ஒரு கோச்சோட கடமை. நரேந்தர் ரெய்து அத நல்லா தான் பண்ணுவாரு. பட் அந்த டீம்ல அதுக்கேத்த சிச்சுவேஷன் இல்லையே. ஸோ இப்ப ரீடெயின் பண்ணாலும் இதே பிரச்சனை தான் ஏற்படும். இப்ப நம்ம அனுகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இன்னுமே நெறையவே ரைடர்ஸ் எடுத்துட்டு வரப்போறோம். ரைடர்ஸ் மேல நாங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. தேவாங்க நயன் அப்படிங்கிற அந்த 2 பிளேயர்ஸ் இருக்கிறப்பயே இவரால உள்ள போய் ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்ப புதுசா இன்னுமே நெறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு தான்
அனுகுமார் சான்ஸ் கொடுப்பாரு. கண்டிப்பா அந்த டைம் அனுகுமாரே அவர ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அனுகுமார், சுதாகர் மேல நம்பிக்கை வச்சு அவர ரீடெயின் பண்ணணும். இல்ல இந்த பிளேயர்ஸ்லாம் எங்களுக்கு தேவையில்ல. போன சீசனே பெருசா ஒர்க் அவுட் ஆகல இந்த பேக்கப் பிளேயர்ஸ். ஸோ நான் ஒட்டுமொத்தமா பேக்கப் பிளேயர்ஸ சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி நெனச்சாருன்னா, இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அதாவது நம்ம சுதாகர், சந்தீப் மாரியான பிளேயர்ஸ அவங்க வெளிய விடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இப்ப ரீசென்ட்டா இந்த இன்டர் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப் வேற நடந்து முடிஞ்சது. இதுல சுதாகரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி அந்த டீம ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்து, ஃபைனல்லயுமே தன்னந்தனி மனுஷனா நின்னு ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. பட் அஜிங்கியா பவர் டீம் அங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த இன்டர் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப்ல நெறையவே பெரிய பெரிய ரைடர்ஸ்லாம் இருந்தாங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. அது ஒண்ணும் சாதாரணமான டோர்னமெண்ட்லாம் கிடையாது. அதுவுமே பெரிய டோர்னமெண்ட் தான் ரயில்வேஸ்குள்ள நடக்கிறது. ஸோ அங்க சுதாகர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காருன்னா, அவர்கிட்ட இன்னமும் அதே டேலண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, சுதாகர்லாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் உண்மையிலேயே சிச்சுவேஷன் சரியில்ல. ஸோ இப்ப தமிழ் தலாஸ் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தமிழ் தலாஸ் டீமுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ் தலாஸ் டீம பொறுத்தவரைக்கும் இங்க தமிழ்நாட்டச் சேர்ந்த பிளேயர்ஸ் இருந்தாகணும். அப்படி இல்லன்னா தமிழ்நாட்டச் சேர்ந்த கோச்சாவது இந்த டீம்ல இருந்தாகணும். இந்த 2மே இல்லன்னா தமிழ் தலாஸ் டீம எவனுமே மதிக்க மாட்டான். இந்த டீம வச்சு கழுவி ஊத்த ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரஷர் போடுவாங்க. அப்படி இல்லன்னா அங்க அசிஸ்டன்ட் கோச்சையாவது அவங்க ஒரு தமிழ்நாட்டச் சேர்ந்த ஒரு கோச்ச அங்க வச்சாவாங்க. ஆனா அதே சமயம் அவங்க பிளேயர்ஸையுமே எடுத்தாவாங்க. தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க எப்போதுமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நீங்க மத்த டீம கம்பேர் பண்றப்ப தமிழ் தலாஸ் டீம் நெறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே சமயம் நெறையவே தமிழ் கோச்சஸ்க்கும் அவங்க வாய்ப்பு குடுத்துருக்காங்க. பிகேஎல் சீசன் 5ல தமிழ் கோச் தான். சீசன் 6லயும் தமிழ் கோச் தான். உதயகுமார் என்னதான் கேரளாவ சேர்ந்தவரா இருந்தாலுமே, அவருக்குமே தமிழ் நல்லாவே தெரியும். இந்த கேஸ்ல ஆஷன் குமார் மட்டும் தான் வடக்குல இருந்து வந்தவர். பட் ஆஷன் குமார் இருக்கும்போதும் அவங்க நெறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. மாசான முத்து, அல்லூர் சதீஷ் மாரியான பிளேயர்ஸ் எல்லாம். அவருமே அபிஷேக் மாரியான பிளேயர்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்த்து விட்டாரு. ஐ மீன் அவரோட கோச்சிங் கீழ அவர் ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆயி நல்ல ஒரு கேம் குடுத்தாரு இவரு. அதுக்கப்புறம் நம்ம சேரனாவ கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லலாம். தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மென்ட் இங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டைம் அவங்க சஞ்சு பல்யான் கிட்ட போய் கண்டிப்பா சொல்லிருவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 2, 3 பிளேயர்ஸாவது வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டேட் டீம்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு 2, 3 பிளேயர்ஸாவது எடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் அப்படி எடுக்க போற பிளேயர்ஸ் மேக்ஸிமம் நம்ம சுதாகரா இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த டீமோட என்வைரன்மென்ட்க்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயரா கண்டிப்பா சுதாகர் இருப்பாரு. அஜித்துமே இங்க ஒரு ஆப்ஷனா தான் இருக்காரு. பட் அஜித்த கம்பேர் பண்றப்ப சுதாகர் இந்த டீமோட ஃபியூச்சருக்கு இன்னுமே நல்லா செட் ஆவாரு. இவர எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இவர வச்சு ஓட்டிக்கலாம் நரேந்தர் கூட வச்சு. அதே சமயம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஐகானா இருக்கிறது நம்ம சுதாகர் தான். ஸோ சுதாகர் எடுத்தா கண்டிப்பா தமிழ் தலாஸ் டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ப்ரமோஷனா இருக்கும். அதே சமயம் அந்த டீமுக்குமே நல்லதா இருக்கும் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா சஞ்சு பல்யான் கிட்ட அவங்க பிரஷர் போட தான் செய்வாங்க. சஞ்சு பல்யானுக்கு இது ஓகேவா இருந்ததுன்னா, கண்டிப்பா இவங்க ஆப்ஷன்ல போய் சுதாகருக்கு பிட் பண்ண தான் செய்வாங்க. மேபி அவங்க இப்பவே அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நியூஸ் வர ஆரம்பிச்சுரும். ஆப்ஷன்ல அவளுக்கெல்லாம் பிட் பண்ண போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா எடுத்துருவாங்க. மேபி இந்த சுதாகர் இந்த டைம் கொஞ்சம் ஆப்ஷன்ல விலை கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் அவரு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படியே ரொம்ப அதிகமான விலைக்கு போனாலுமே 50,00,000 இருந்து அந்த 1,00,00,000க்குள்ள தான் போவாரு அதிகபட்சம். 50,00,000க்குள்ள வரதுக்குமே சான்ஸ் இருக்கு. சச்சின் மாரியான பிளேயர்ஸுக்கு 2,15,00,000 குடுக்குறதுக்கு, சுதாகர் மாரியான ஒரு 4 பிளேயர் அந்த விலைக்கு எடுத்துட்டு போயிரலாம். ஸோ சுதாகர் 50,00,000க்கு எடுத்தாங்கன்னா, அதே மாரி இன்னும் 3 பிளேயர்ஸ் எடுத்து வைக்கலாம் நம்ம டீமுக்குள்ள. ஸோ அதனால அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. அவரு கம்மியான அமௌண்ட்க்கு தான் போவாரு. அப்படியே அதிகபட்சம் போனாலுமே அந்த 1 crore தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு பிரச்சனை சஞ்சீவ் பல்யான் சைடுல தான் இருக்கு. அவருமே ஓகே சொல்லிட்டாருன்னா இங்க பிரச்சனை கிடையாது. மேபி இங்க அசிஸ்டன்ட் கோச்சுமே ஒரு தமிழ் கோச் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டாருன்னா, சுதாகருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் நான் முன்னாடியே சொன்ன மாரி இங்க தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு ஐகான் பிளேயர் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு ரைடிங்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பிளேயர்ஸா இருக்கிறது நம்ம அஜித் அண்ணனும் நம்ம சுதாகரும் தான். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதே மாரி தான் இந்த சீசன் சந்தர் ரஞ்சித்த எடுத்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. பட் ரஞ்சித் அண்ணா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பிரபஞ்சனையுமே அப்படிதான் எடுத்து வச்சு பெருசா சக்சஸ் ஆக்கிரலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் பிரபஞ்சனாலயும் சக்சஸ் குடுக்க முடியல. ஸோ இப்ப அவங்களோட அடுத்த டார்கெட் ஆல்ரெடி நம்ம டீம்ல ப்ளே பண்ண அஜித்தா இருக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம சுதாகரா இழுக்கலாம். ஸோ 2 பேருக்குமே டார்கெட் பண்ணுவாங்க. யாரு கிடைக்காங்களோ அவங்கள எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லன்னா டாடா பை பை சொல்லிட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போதைக்கு இது சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கு. பட் அதே சமயம் இது நடக்கும் அப்படிங்கிற மாரி எந்த விதத்திலயும் நம்மளால சொல்லிற முடியாது. இது நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன இத பத்தி? தமிழ் லாஸ்ட் டீம் எடுத்தா நல்லா இருக்கும். ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். அடுத்த 10 வருஷம் உள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது.
இல்லப்பா. சுதாகர்லாம் இப்போ ஓரளவுக்கு அந்த அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போயிட்டாரு. இவர்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படிங்கிற மாரி நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.